எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கிறோம், ஒரு மீன் கூட மாட்டியடா பத்துலு. தூண்டில வெளியே எடுக்கும் போதெல்லாம் தூண்டில் வெறும் தூண்டில தான் வருது. இந்த புழுவை கூட எந்த மீனும் சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த காலத்து மீன்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சு மோட்டோ. ஆஹா, என்னது ஏதோ மாட்டிச்சு. ஆஹா, தொப்பி. எவனோட தொப்பி இது? அட நீங்க என்ன காரியம் பண்றீங்க? ஆஹா, தொப்பி பேசுது. அம்மா பத்துல அந்த தொப்பி என்னடா பேசுது? மனுஷங்க மாதிரி மூஞ்சியெல்லாம் இருக்குது, ஒண்ணும் புரியலையடா. எனக்கு என்னமோ இத பார்த்தா பூதம் மாதிரியே தோணுது மோட்டோ. இல்ல நான் ஒரு ஏலியன் ஹேட். நான் யார் தலையில உக்காந்துருக்கனோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பவரை நான் கொடுப்பேன், புரிஞ்சுதா? அப்படின்னா நாங்க எதை வேணாலும் செய்யலாம் இல்ல? உன்னை தலையில போட்டுக்கிட்டு நாங்க என்னென்ன பண்ண போறோம் பாரு. பத்துல வா, உட்காந்து ஓசிக்கலாம். இது எந்த காலத்து தொப்பிடா மோட்டோ? உன் தலைய பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். இப்ப என்னடா இந்த மாதிரி ஒரு தொப்பிய போட்டிருக்கிய? மிஸ்டர் ஹேட், உன்னை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மண்டப்பைய உன்னை கிண்டல் பண்றான், என்னன்னு பாரு. எனக்கு கொஞ்சம் பவரை கொடு, இவனுக்கு சரியான பாடத்தை நான் டீச் பண்றேன். சீக்கிரம். அப்படியே செய்யறேன். நான் இப்போ உங்களுக்கு பவரை கொடுக்கறேன். வாடா பாக்ஸரு, ஒரு டிராயரை போட்டா நீ பாக்ஸர் ஆயிடுவியா? ஊருக்குள்ள எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட வந்து போது பாரு. பத்துலு, மோட்டோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஏன் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட அடி வாங்கணும்னு இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கே. ஆக்சுவலா இன்னைக்கு அடி உனக்கு தான்டா விழ போகுது. கம் ஆன் ஃபைட். ரெடி? நான் என்ன பண்றேன்னு பாரு மொட்டை மட்டையா. இனிமே அடுத்த ஜென்மத்துல கூட என்ன கிண்டல் பண்ண கூடாது. இந்த அளவுக்கு பெரிய பாக்ஸிங் எப்படா கத்துக்கிட்ட? இப்ப நான் நடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அச்சச்சோ, இந்த வயசான மனுஷனை காப்பாத்துங்க, யாராவது வாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு டாக்டர் சார். அவருக்கு வெயில்ல நடந்ததுனால மயக்கம் வந்துருச்சு. அவர் தலைக்கு மேல யாராவது தொப்பிய வச்சு அவர் தலைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஹலோ மிஸ்டர் ஹேட், இப்ப நீங்க இருக்கிறது ஏன் தலை மேல. நான் பறக்கணும்னு விரும்புறேன். நான் இப்போ உங்களுக்கு பவரை கொடுக்கறேன். மோட்டோ எப்படியா அந்த தொப்பி திரும்ப வாங்கி ஆகணும். ஏய் நில்லுடா, டேய் டான். ஐடியா. டேய் டேய் டண்டனக்க டான், நில்லுடா டேய். வாடா. டேய் குட்டா, நில்லு. ஏய் டாய். மரியாதையா என் ஹேண்ட குர்ரா திருப்பி. மோட்டு பத்லோ, இதை நான் திரும்ப தரவே மாட்டேன். என்னை இப்ப நிம்மதியா பறக்க விடுங்க. என்ன விடுங்கடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. போவீங்களா? எழுந்திருக்கடா, மூச்சு முட்டுதுடா, இறங்குங்கடா சீக்கிரம். மறுபடியும் வானத்துல இருந்து மோட்டு பத்திர ஏமல வந்து விழுந்துட்டாருங்க. கண்ணை மெதுவா திறந்து பாருங்க சிங்கம் சார், இது நாங்களே தான். சிங்கம் சார், நாங்க குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஏலியன் ஹேண்ட் கிடைச்சது. அந்த ஹேண்ட போட்டுக்கிட்டா ஏகப்பட்ட பவர் வரும். அந்த குட்ட பையன் ஜானி எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த தொப்பியை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? போய் அவனை சேஸ் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன். மிஸ்டர் ஹேட், இந்த லாக்க தடுக்கிறதுக்கு எனக்கு சீக்கிரம் பவர் கொடுங்க. இதோ உடனே அந்த சக்தியை தரேன். மாட்டியா? My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இப்ப நீ என்ன பண்ணா, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்ல ஃபயர் பண்ணிடுவேன்.
மிஸ்டர் ஹேட், சிங்கம் என்ன ஷூட் பண்ணக்கூடாது. அதை நான் எப்படியாவது தடுத்தாகணும். நான் இப்ப உனக்கு அந்த பவரை தரேன். அட சிங்கம் சார், இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே மடமடன்னு சுட்டு தள்ளிங்க சார். வாயாலியை சொல்றாரா? வாயாலியை வட சுட்டுக்கிட்டானா? என்னடா வழக்கமா அவர் தலையில விழ வேண்டிய தேங்காய் நம்ம தலையில விழுது. மிஸ்டர் ஹேட், நான் இப்ப பைக்கை விட வேகமா ஓடி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். இதோ உடனே அந்த பவரை தரேன். இல்ல நான் இதை எதிர்பார்க்கல. வேண்டாம் வேண்டாம், முடியல. இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பீட நான் கேட்கவே இல்லையே. டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? டாக்டர் ஜட்கா சார், இந்த நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மிஸ்டர் ஹேட், எனக்கு பவர் கொடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ், பேக், நகை எல்லாம் என்ன தேடி வரணும். இதோ உடனே அந்த பவரை தரேன். நான் பெரிய பணக்காரனாக போறேன். கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஆமா. டேய் குட்டச்சானே, என் ஹார்ட் ஓ ஹார்ட் அவன பவர் ஜாஸ்தி. நம்பிக்கை இல்லனா நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாமா? நீ தயாரா? ஓகேவா? ஓகே, நான் சண்டை போட தயாரா இருக்கேன். உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி பார்க்கலாம், டாக்டர் ஜட்காவோட கெமிக்கல் இன்னைக்காவது வேலை செய்தா இல்லையான்னு. இத பாருடா குட்டை, என் ஹார்ட் செய்யற எல்லா வேலையும் உன் ஹார்ட்டால செய்யவே முடியாது. இப்ப பாரு, என்னுடைய ஹார்ட்டோட பவரை பாரு. என் பிரியமான ஹார்ட், என்னுடைய ஆசையை நிறைவேற்று சீக்கிரம். அந்த காரை தங்க காரா மாத்து. அதுக்கான பவரை எனக்கு கொடு. ஹலோ மோட்டு, பிரியமான மோட்டு, என்னோட பவரை தாராளமா வாங்கிக்க. மிஸ்டர் ஹேட், நான் என்னோட அந்த பேனை தங்க வேணா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். உடனே அந்த பவரை தரேன். போய் அதை தொடு. அந்த வேன் அப்படியே தங்கமா மாறிடும் பாரு. பாஸ் பாஸ், தூங்காதீங்க பாஸ், கண்ணை முழிச்சுக்கிட்டே இருங்க. ஹலோ மிஸ்டர் ஹேட், என்னோட வேனை கோல்டா மாத்துங்க. அதை என்னால செய்ய முடியாது. ஆமா, கோல்ட சம்பாதிக்கிறதுக்கான சக்தியை என்னால கொடுக்க முடியும், அவ்வளவுதான். பாத்தியாடா, என் ஹார்ட்டோட இன்னொரு பவர் அடி பாக்குறியா? கஜ கஜா, எப்படியாப்பா இந்த காரு தங்கமா மாறுச்சோ? அட, அதுக்கு காரணம் என்னோட இந்த கெமிக்கல் தான்பா. அத நாம எந்த பொருள்ல தெளிச்சு விட்டாலும் சரி, அதுக்கப்புறமா அத நாம கையால தொட்டோம்னா அது தங்கமா அப்படியே பளபளன்னு மாறி போயிடும். ஆனா அது ஒரிஜினல் தங்கம் கிடையாதுப்பா. அப்போ நம்ம ஜானே முட்டாளாக்க போறோம்னு சொல்லுங்க. ஜான் எப்ப வர போறோம்? ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுங்கப்பா. அட ஆமா நண்பா, இன்னைக்கு அமாவாசை. உண்மையான நிலவு வெளியே வராது. அப்படி இல்லைன்னா இப்ப 2 நிலவு தெரியும். என்னுடைய அருமையான ஹார்ட்டே, நண்பன் ஹார்ட்டே, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வை. அந்த குட்டப்பைய இருந்த இடத்துல காணாம போகட்டும். அதுக்குண்டான பவரை எனக்கு கொடு. என் அருமை மோட்டு, என் பிரியமான மோட்டு, என்னோட பவரை வாங்கிக்க. சீக்கிரம் பயமா மறைஞ்சு போயிடு நிலாவே. ஆஹா, அடேங்கப்பா, இந்த அளவுக்கு சூப்பரான பவரா? ஹலோ மிஸ்டர் ஹேட், எனக்கு உங்களால இந்த அளவுக்கு பவர் தர முடியுமா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேணும்னா உனக்கு மேல போறதுக்கான பவர் என்னால தர முடியும். ஆனா மாயமா மறைய வைக்கிற சக்தியை கொடுக்க முடியாது. குட்டப்பையில இப்பவாது புரிஞ்சுதாடா? அந்த டம்மி ஹேட்டை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கடா. ஆனா என் ஹேட் தான் பவர்ஃபுல். நாங்க தான் நம்பர் 1. புரியுதா? என்னோட மூளைக்குள்ள அடுத்து என்ன சதி திட்டம்ங்கிறது நல்லா உருவாயிடுச்சு. மிஸ்டர் ஹேட், எனக்கு பவரை கொடுங்க. நான் மோட்டு தலையில இருக்கிற ஹேட்டை தட்டி பறிக்கணும். அந்த பவரை உடனே நான் தரேன். மோட்டு பத்லு, உங்களால சூப்பர் பவர் உள்ள ஹேட்டை போட்டுக்க முடியும். ஆனா இந்த ஜான் கிட்ட இருக்கிற சூப்பர் பிரைன் சக்தி உங்க 2 பேருக்கும் கிடையாது. இப்போ உங்களோட ஹேட்டும் என்கிட்டயே வந்துடுச்சு. எனக்கு உன்னோட சூப்பரான மூளை தேவையே இல்ல. என்கிட்டயே ஏற்கனவே சூப்பரான மூளை இருக்கு. மிஸ்டர் ஹேட், எனக்கு சூப்பர் பவரை கொடுங்க. அவனை நான் விரட்டி அடிக்கணும். உடனே அந்த பவரை நான் தரேன். எழுந்துடுறா.
சிங்கம் சார் சீக்கிரம் வாங்க. இவங்க கிட்ட நான் அடி வாங்குறத விட நான் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கேன். சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க. என்னால முடியல. என்ன போட்டு அடிச்சு துவைக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால அவமானத்தை தாங்கிக்க முடியாது. மை நேம் My name is சிங்கம். சிங்கம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது impossible. impossibleனு சொல்றல்ல. சீக்கிரமா என்ன ஜெயில கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் ஹேட், நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்ப போயிடுங்க. இல்லனா உங்களுக்கு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. நீ ரொம்ப புத்திசாலியான மனுஷன், ரொம்ப நேர்மையானவன், எல்லாத்துக்கும் மேல பெரிய மனசு இருக்கு. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, வரேன். பாய்.